Daily. Taste the Daily. டீம் ஏ அப்படின்னா பாலு ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 8. இதில் வந்து பாலுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க, அஞ்சலை அப்படின்னு வராங்க. அப்புறம் மலர்கொடி, அருள். இந்த கொலைக்கு இவர்கள்லாம் ஏன் வராங்கன்னா 8 பேர் ஆஜராக பார்த்தீங்களா, 8லேருந்து 10 ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. ஒவ்வொருத்தையும் 3 பக்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல திருவேங்கடம் இருக்கா இல்லையா, அவர் வந்து பின்பக்கமாக வந்து மிகப்பெரிய கோடாரியில் அவர் கழுத்து பகுதியில் வெட்டியவர் தான் திருவேங்கடம். எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அருள், அஞ்சலை, மலர், பாலு இவங்க 4 பேருமே சேர்ந்து ஹரிகரனை பார்க்கும்போது தான் இந்த திட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. தூத்துக்குடியிலேருந்து வக்கீலுக்கு படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தவர் தான் சம்போ செந்தில். சம்போ செந்திலுக்கு வந்து தென் மாவட்டத்தில் எப்படியெல்லாம் அரங்கேற்றினார்கள் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த பேட்டர்னை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹரிகரன்ட்ட அவர் சொன்னார். ஹரிகரன் அப்போ தான் வந்து இவங்க 3 பேர்ட்ட சொல்கிறார், எங்கள் தலைவர் வந்து ஸ்கெட்சு கொடுப்பாரு, அந்த ஸ்கெட்சு படி காரியத்தை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் வெளியிடும் போது இதில் சதீஷ்னு ஒரு பேர் வந்து ஆட் ஆச்சுல சார். அஞ்சலை மலர்கொடி கூட சேர்ந்து சதீஷ்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட பேர் எதுலையுமே வரவே இல்லை. வரல. இந்த அருள் இருக்கார் பார்த்தீங்களா, அருளுடைய டிரைவர் தான் சதீஷ். இது வந்து திமுக பிரமுகருடைய மகன். சார், இப்போ நீதிமன்றத்தில் போய் எல்லாரும் ஆஜர்படுத்தும் போது வந்து ஒரு சிலர் வந்து மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு சார். எதற்கு இப்படி மாறுபட்ட கருத்தை அங்கே நீதிமன்றத்தில் அவங்க சொல்லணும் சார்? நம்மளுடைய திட்டம்லாம் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிடணும், 90 நாள் வந்து ரிமாண்டில் வைப்பாங்க. அதன் பிறகு நம்ம மாற்றி சொல்லி வச்சா தான் இந்த ஓட்டையில் வச்சு, ஏன்னா வழக்குரைஞர்கள் ஆர்கனைஸ் பண்ணவங்களாம் நீ முதல்ல ஒரு மாதிரி சொல்லு, அப்புறமே வேறு மாதிரி சொல்லு, அப்படி மாறி சொல்கிற பொழுது நம்ம வந்து ஜெயிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். எல்லாருமே கத்தியோட அல்லது பயன்படுத்தின வெடிகுண்டோடு வந்து ஆஜராகலை. இவ்வளோ பெரிய கொலையை செஞ்சுட்டு வெறுங்கையோடு தான் வந்து ஆஜரானாங்க. வெறுங்கையோடு ஆஜராயிட்டா காவல்துறையுடைய கடமை, அடிப்படை கடமை என்னன்னா, இப்போ இது வந்து டீம் ஏ அப்படின்னு வந்து நாங்கள் தான் அப்படின்னு ஆஜராயிட்டாங்க. ஹரிகரன் ஏவா மாறிடுறாரு, பாலு டீம் பி டீமாக மாறிடுறாரு. ஏ பி சி, சி ஃபார் கேப்டன். யார் அந்த கேப்டன்? அந்த கேள்வியோடு அது நிற்குது. இந்த கேப்டன் அப்படிங்கிறவர் பியுக்கும் ஏவுக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தாரு, அவங்களுக்கு மாஸ்டர் கமாண்ட் யார்? அப்போ பொதுமக்கள் எல்லாருக்கும் அப்போ உண்மையை நம்ம சொல்ல வர்றோம்போது யாரெல்லாம் டீம் அனுப்புனாங்க அப்படின்னு மலர்கொடி இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அதில் ஆம்ஸ்ட்ராங் டீமும் வந்திருந்தது. ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஆம்ஸ்ட்ராங் பற்றின நிறையா வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டே வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு மாறுபட்ட வீடியோ தான். இது வந்து இன்டர்வியூ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் கூட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, என் டீம் எல்லாருமே இங்கே இருக்காங்க. நிறைய கொஸ்டின் அவர் நோக்கி வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். அது எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்ல காத்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக நம்ம நிறையா கேசஸ் வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்பாட்டுக்கே போயிட்டு எப்படி இருக்குன்றலாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேஸை பற்றி நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இவ்வளோ நாள் டவுட் கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன என் டீமில் இருக்க எல்லாருமே உங்ககிட்ட டவுட் கேட்கணும், நிறைய விஷயங்கள் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த நேர்காணல் ஃபுல்லாமே அதை நோக்கி தான் சார் போக போகிறோம். நம்ம ஏரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஏரோ ரூட்ஸ் நேயர்கள் மற்றும் இளம் நெறியாளர்கள், ஏரோ ரூட்ஸை சேர்ந்த இளம் நெறியாளர்கள் தங்களுக்குள்ளே வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டே இருந்தார்கள். இந்த கொலையில் முதல்ல ஆம்ஸ்ட்ராங் வந்து 5ஆம் தேதி ஜூலை மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட உடனே வந்து அது எல்லா ஊடகங்களும் வந்து ஒரு பரவல் செய்தியாக தீ பரவியது போல் பரவி கொண்டிருந்த சமயத்தில் அதே நாள் இரவு பொன்னை பாலு அப்படிங்கிறவரோட, பொன்னை பாலு தான் ஃபஸ்ட்டு வந்து தலைமை தாங்குறார். போலீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்னை பாலு பொன்னைப்பால் உள்பட 8 பேர் வந்து சரண்டர் ஆவாங்க. அப்போ அவர் பொன்னைப்பால் சொன்ன
காரணம் என்னவென்றால் என்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷ் என்பவரை வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய டீம் வந்து கொலை செய்து விட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங்குடைய தளபதியாக கருதப்படுகின்ற ஒற்றைக்கண் ஜெயபால் என்பவர் தன்னுடைய ஆட்களோடு வந்து கடற்கரையில் இருந்த எனது அண்ணனை கொலை செய்து விட்டார். அப்போது ஆம்ஸ்ட்ராங்கும் உடன் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் ஆற்காடு சுரேஷை கொலை செய்தபோது மாதவன் அப்படிங்கிறவர் கூடவே இருந்திருக்கார். அவர் வந்து பொன்னைபாலுடைய மிக நெருங்கிய நண்பர், ஆற்காடு சுரேஷுக்கும் நண்பர். அந்த மாதவன் அப்படிங்கிறவர் தான் கண்ணால் பார்த்த சாட்சி. அந்த கண்ணால் பார்த்த சாட்சியையும் ஒரு 3 மாதத்துக்குள் மீண்டும் வந்து ஒற்றைக்கண் ஜெயபாலுடைய ஆட்கள் வந்து மயிலாப்பூரில் வைத்து கொலை செய்து விட்டார்கள். எனவே எனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் அப்புறம் அவர் பேர் என்ன சொன்னாங்க, மாதவன். ஆற்காடு சுரேஷ் மாதவன் இருவரையுமே வந்து கொலை செய்து விட்டார்கள். சுரேஷ் வந்து எங்கள் அண்ணன், மாதவன் எனது நண்பன். இதுக்கு எங்கள் அண்ணனோட ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள் வருகிறது. அதற்குள் வந்து பழிக்கு பழியாகவும் அவர் இறப்புக்கு காணிக்கையாகவும் நான் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கொலைக்கு மூல காரணமாக இருந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவரை எனது நண்பர்கள் 7 பேரோடு சேர்ந்து நான் அவரை தீர்த்து கட்டிவிட்டேன் என்று சொல்லி அவர் சரண்டர் ஆகிட்டார். ஸோ 7+8 சரண்டர் ஆனபோது காவல்துறை என்ன செஞ்சு ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு பொன்னைபாலு பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அந்த பிறந்த நாட்குள் அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார். இதுதான் காரணம், இதுதான் கொலை அப்படின்னு சொல்லி கொலைக்கு 8 பேர் சரண்டர் ஆகிட்டாங்க, 8 பேரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கொலையில் இந்த வழக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே பல்வேறு வழக்குகளில் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை வழக்குகள்லையுமே வந்து இந்த சரணடைந்தார் பார்த்திங்களா, அதுக்கு மேலே 3 பேர் அல்லது 2 பேர் யாரையாவது தான் சொல்லுவானுங்க. ஏனென்றால் சரணடைந்த குற்றவாளிகள் எப்பவுமே வந்து சேஃப் சைடு, அவங்கள அடுத்து விசாரிக்க முடியாது. 24 மணி நேரம் சரணடைந்த தேதி அப்போ தான் வழக்கறிஞர்கள் வச்சு தான் சரணடைகிறாங்க. வக்கீல்கள் பல பேர் வந்து இப்போ வந்து குற்றவாளிகளோடு மிக நெருங்கிய தொடர்பில் சென்று விட்டார்கள். நல்ல வழக்கறிஞர்கள் 90% இருந்த போதிலும் 10% வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகளுக்கு ஜாமீனுக்காக அல்லது வேறு விதத்துக்காக உதவி செய்ய போகிறவர்கள் அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த 8 பேருமே வந்து கொலை செய்து 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகி கைது செய்யப்படுகிறார்கள். இப்படி கைது செய்யப்படுகிற பொழுது அவர்கிட்ட வந்து அவர் 24 மணி நேரத்துக்குள்ளே, அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே விசாரித்து உடனடியாக காவல்துறை விழித்து கொண்டது. 8 மணி நேரம் 8 ஸ்பெஷல் டீம், ஏன்னா 8 பேர் ஆஜராக பார்த்தீங்களா, 8லேருந்து 10 ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. 10 ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து இந்த 8 பேர்கிட்டையுமே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் 3 பக்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் திருவேங்கடம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பின்பக்கமாக வந்து மிகப்பெரிய கோடாரியில் அவர் கழுத்து பகுதியில் வெட்டியவர் தான் திருவேங்கடம். அந்த திருவேங்கடம் வந்து இவர் உயிரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முழு முயற்சியோடு வந்து பின்பக்கமாக இருந்து முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து உணவுப் பொருள் ஏதாவது ஆர்டர் பண்ணினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குற மாதிரி அவர் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அட்டாக் பண்ணும்போது பின்பகுதியில் எதிர்பாராதமாக கழுத்து பக்கம் தாக்கியவர் தான் திருவேங்கடம். அந்த திருவேங்கடம் தான் என்கவுண்டரில் பின்னால் கொலை செய்யப்படுகிறார். அந்த திருவேங்கடம் அவரை வந்து ஒரே வெட்டி சாய்த்தார் பார்த்தீங்களா, அதற்கு பயன்படுத்திய ஆயுதத்தை வந்து கைப்பற்ற போகிற பொழுது தான் அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அவர் எவ்வளோ பெரிய ஆயுதத்தை எவ்வளோ சூழ்ச்சியோடு பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், அவர் திருவேங்கடம் ஏற்கனவே வந்து 3 கொலை வழக்குகளும் கிட்டத்தட்ட 16 வழக்குகளையும் A+ குற்றவாளி அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் சில பேர் வந்து கைவிலங்கு போட்டு போனாரா, சாப்பாடு கொடுத்தாங்களா, லுங்கி கட்டிட்டு போனாரா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்னங்க இது சமூகத்தில் வந்து அப்படி பண்ணும்போது இப்படி சிலர் இருக்க தான் செய்வார்கள். அதை தாண்டி பொதுமக்களுடைய குரல் அன்றைய தினம் வந்து அவருக்கு வந்து அதே இடத்துல வந்து அடக்கம் செய்ய வேண்டும், அவர் எந்த இடத்தில் வெட்டப்பட்டாரோ அந்த இடத்துல அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ அல்லது அவருடைய ஹெட் ஆஃபீஸ் பிஎஸ்பியுடைய பக்கம் அதுலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்குது. நேற்று நம்ம போய் பார்த்ததில் அங்கேயாவது அடக்கம் செஞ்சால் அவர் வந்து ஏனென்றால் அதெல்லாம் வந்து 6 அடி அகலம் மட்டும் உள்ள ஒரு சின்ன வழியாக இருக்கிறதுனால ஆம்ஸ்ட்ராங்கை பார்ப்பதற்கு உயிரோடு இருக்கும் போதும் சரி, இறந்ததுக்கப்புறம் சரி,
ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அங்கே வருகிறார்கள். எனவே கூட்டம் நெரிசலாக இருந்ததுனால தான் அந்த கொலையே நடந்திருக்கிறது. அந்த சந்துக்குள்ளே போய் அமைக்க வேண்டாம் என்பதற்காக அவர் வேறு ஊரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார். ஓகே, அந்த அடக்கத்துக்கு வந்த அத்தனை பேருமே வந்து வழக்குரைஞர்கள் கூட்டம் பட்டாளம் அதிகமாக இருந்தது. வழக்குரைஞர்களால் கொண்டு வந்து சரண்டர் பண்ண குற்றவாளிகள். எனவே இது சரண்டர் பண்ணப்பட்ட குற்றவாளிகள். இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல. இவருக்கு பின்னாடி இருந்த டீம் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ இவங்க வந்து ஏல வர மாட்டாங்க. இவர்கள் வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள். இவருக்கு பின்னால் இருந்தவர் யார் அப்படிங்கிறதா கேள்வி. இவர்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கியவர் யார்? இவர்கள் உண்மை குற்றவாளி அல்ல. அப்போ பொதுமக்கள் எல்லாருக்கும் அப்போ உண்மையை நம்ம சொல்ல வரும்போது, சமூகத்துக்கு உண்மையை உரைக்க போது எப்படின்னா, அப்போ உண்மை குற்றவாளி யார்? நம்ம சாதாரண மக்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளருக்கு கொஞ்சம் நுண்ணறிவு இருக்குது, அதனால் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுக்கு அதான் 8 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, 8 பேர் சேர்ந்தால் ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கலாம்ல, அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பாங்க. அறிவார்ந்த சமூகம், விழித்து கொண்ட சமூகம், கல்வியில் வந்து தமிழ்நாடு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இவ்வளவு வழக்குரைஞர்கள் இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டு மர்டரில் வந்து எப்போவுமே வந்து முன்னாடி வந்து சரண்டர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கேஸ் வாங்குறதுக்காக வர்றவங்க, பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் வந்து சரண்டர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வழக்கறிஞர் சமூகம் வந்து விழிப்புடன் சொல்லிவிட்டது. சொன்னது மட்டும் அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே கோட்டை நோக்கி என்ன கேள்வி எழுப்பினார் என்றால், இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டறியும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு ஒரு சவால். அப்போ உண்மை குற்றவாளிகள் அப்படின்னு பொதுமக்கள் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா, அல்லது குடும்பத்தார் கன்வின்ஸ் ஆகலை, அல்லது ஆம்ஸ்ட்ராங்குடைய அணியை சேர்ந்தவர்கள் கன்வின்ஸ் ஆகலைன்னா, இது வந்து ரிவெஞ்ச் மர்டர்ஸ் வந்து நிறைய போயிடும். இது சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் இதை உணர்ந்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் முன்னாள் காவல்துறை ஆணையரை பார்த்து கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் மிஸ்டர் ராத்தோட் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இருந்திருக்காரு, ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, ஒரு ஆர்கனைஸ்டு மர்டர் நடந்திருக்கு, ஏன் வந்து இவர் கண்காணிக்கலை அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, எனக்கு இது குறித்த தகவலே இல்லை, அவருக்கு இப்படி ஒரு கொலை ஆபத்து இருப்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுனால, அப்போ இன்டெலிஜென்ஸில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும்னு முதல்வர் முடிவெடுத்து அமைக்கப்பட்டது தான் வந்து அருண் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில் வந்து அவர்களை மாற்றம் செய்து புதிய அதிகாரிகளை நியமித்தார். புதிய அதிகாரிகள் வந்து இந்த 8 டீமையும் வச்சு வேகமாக விசாரணையை தொடங்கின பொழுது தான் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வருது. இந்த 8 பேர்கிட்டையும் 3 பக்கம் ஸ்டேட்மெண்ட். திருவேங்கடத்தான தான் ராத்திரி தானே கைது பண்ணாங்க, காலையில் 5 மணிக்குள்ளே, அதாவது சட்டம் தெரியாமல் பேசக்கூடாது. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 24 மணி நேரம். அவன் 10 மணிக்கு வந்து சரண்டராக இருந்தால் 3 மணி நேரத்தில் அவங்ககிட்ட வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவாங்க, ஒப்புதல் வாக்குமூலம். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கொலைக்கு எல்லாருமே கத்தியோட அல்லது பயன்படுத்தின வெடிகுண்டோடு வந்து ஆஜராகலை. இவ்வளோ பெரிய கொலையை செஞ்சுட்டு வெறுங்கையோடு தான் வந்து ஆஜரானாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுங்கையோடு ஆஜராகிட்டா காவல்துறையுடைய கடமை, அடிப்படை கடமை என்னென்னா 27 எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது. எவிடன்ஸில் வந்து செக்ஷன் 27ல் ஒரு குற்றம் புரிந்தவர் காவல் நிலையத்திலோ நீதிமன்றத்திலோ ஆஜராகிட்டால் அந்த குற்றத்தை ப்ரூவ் பண்ணுற வகையில், நிரூபிக்கிற வகையில் அவர் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தினார், ஒரு ஆட்டோவை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு வந்தாரா, ஒரு துப்பாக்கியை பயன்படுத்தினாரா, அல்லது ஒரு கத்தியை பயன்படுத்தினாரா, இந்த ஆயுதங்கள், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த கம்யூனிகேஷன், இந்த டாக்குமெண்டேஷன் அத்தனையும் கைப்பற்றி நீதிமன்றத்துக்கு முன்பு ஆஜர்படுத்த வேண்டியது காவல்துறை கடமை. ஸோ அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் உடனடியாக வந்து 24 மணி நேரம் இருக்குது. 8 மணிலேருந்து காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு தான் கொண்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அவர் வந்து பகல் நேரத்தில் கொண்டு போனால் ஊர் உலகம்லாம் வந்து இன்னும் அடக்கம் பண்ணி முடிவு பெறாமல் இருக்குது. மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுரும். அந்த சமயத்தில் தான் அவசரத்தில் போகும்போது அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து தாக்க முயற்சிக்கிறார். அன்றைக்கு வந்து சமூகத்தில் பல கேள்விகள் எழுந்து அதுக்கு இன்றைக்கு விடைகள் கிடைச்சிருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு கிடைச்ச தகவலின்படி நம்ம கிடைச்ச தகவலின்படி கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முகிலன், விஜயகுமார், விக்னேஷ் அப்படின்னு ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்த்து தான் 21. இந்த முகிலன், விஜயகுமார், விக்னேஷ் எல்லாம் கோடம்பக்கத்தை சேர்ந்தவன். இப்போ டீம் 1, டீம் ஏ அப்படின்னா பாலு,
பாலு +7 = 8 அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் பாலுடைய ஸ்டேட்மெண்ட், பாலுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குற பொழுது தான் அவங்க வந்து அஞ்சலை அப்படின்னு வராங்க. அஞ்சலை வர்றாங்க. அப்புறம் மலர்கொடி, அருள். இந்த கொலைக்கு இவர்கள்லாம் ஏன் வராங்கன்னா, பாலுவுடைய அண்ணி ஆற்காடு சுரேஷுடைய காதல் மனைவி அவங்க தான் அஞ்சலை. தன்னுடைய கணவனை கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கொன்றவனை, தன் கணவனை கொன்றவனை பழி வாங்கணும், அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம், எனவே வந்து ஆம்ஸ்ட்ராங்கை பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு பழிவாங்க எண்ணம் வந்து அஞ்சலை கிட்ட இருந்தது. மலர்கொடி கிட்ட வந்து என்ன செய்யலாம், மலர்கொடிய கணவன் 2001 வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பேர் வந்து தோட்டம் சேகர் அப்படிங்கிற சேகர். அவர் வந்து அந்த பார்டர் தோட்டம் பகுதியில் ஜாம் பஞ்சார் பக்கத்தில் மெயின் ரோட்டில் 50 நபர்களால் கொலை செய்யப்படுறார். 50 நபர்கள் வந்து அப்போ இதே மாதிரியான ஒரு மர்டர், அது ஒரு சென்சேஷனல் மர்டர், குறிப்பிடத்தக்க மர்டர். ஏனென்றால் தோட்டம் சேகர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய மிகப்பெரிய பேச்சாளர், அவர் வந்து பாடகர், அதே சமயத்தில் போயஸ் தோட்டத்துக்கு ரொம்ப வேண்டியவர். இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்த ஒரு ஆளை சாய்ச்சிட்டாங்க. யாரெல்லாம் டீம் அனுப்புனாங்க அப்படின்னு மலர்கொடி வந்து திங்க் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணினதில் அதில் ஆம்ஸ்ட்ராங் டீமும் வந்திருந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பழி தீர்க்க வேண்டும் என்று காத்திருந்தார். எனவே வந்து மலர்கொடி ஒரு காரணமாக இருக்கும். பழி தீர்க்க வேண்டும் எண்ணம் பாலு, அஞ்சலை, மலர்கொடிக்கு இருந்தது. இந்த பாலு வந்து இந்த அருள் அப்படிங்கிற வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, அருள் தான் வந்து என்ன செய்கிறாரு, பாலுடைய மைத்துனர். ஆற்காடு சுரேஷுக்கும் பாலுவுக்கும் இவர் வந்து மைத்துனர் ஆகிறார். ஸோ இந்த வழக்குரைஞர்கிட்ட போகும்போது தான் இந்த பிளானே ஸ்டார்ட் ஆகுது. வழக்குரைஞர் அருள்கிட்ட போனதுக்கப்புறம் தான் பிளானே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் வஞ்சம் இருந்துச்சு. இப்போ இந்த பொண்ணை பாலுவுக்கு 7 நண்பர்கள் இருந்தாங்க. இந்த 7 நண்பர் பொண்ணை ஆற்காடு சுரேஷோட சுற்றிட்டு இருந்தவங்க. அந்த 6 பேரும், இந்த 6 பேரும் வந்து ஆற்காடு சுரேஷ் இறந்ததுனால நம்ம வந்து பாலுக்காக உதவி செஞ்சு ஆற்காடு சுரேஷை தீர்த்தவரை நாம் பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அல்லது சில பேர் வந்து பணத்துக்காகவும் கூலிக்காகவும் வந்திருக்கிறார்கள். அந்த 6 பேர். ஆக இவர்கள் வந்து கூலிக்காகவும் அல்லது பணத்துக்காகவும் ஆற்காடு சுரேஷிலிருந்து டீம் வந்தாலும் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் வந்து பாலுவுக்கும் அஞ்சலைக்கும் மலர்கொடிக்கு இருந்தது. அருள் வந்து அவங்க உறவினர்களால் இருந்துச்சு சார். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் வெளியிடும் போது இதில் சதீஷ்னு ஒரு பேர் வந்து ஆட் ஆச்சுல்ல சார். முதல்ல ஒரு நேம் வெளியிடும்போது அஞ்சலை மலர்கொடி கூட சேர்ந்து சதீஷ்னு சொல்லி திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட பேர் எதுலேயுமே வரல. இல்லை, இந்த அருள் இருக்கார் பார்த்தீங்களா, அருளுடைய டிரைவர் தான் சதீஷ். இது வந்து திமுக பிரமுகருடைய மகன். ஸோ அருளுடைய டிரைவர் அவர் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அருளுக்கு உதவி புரிவராக இருந்திருக்காரு. அதனால் அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். என்னங்க, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவருடைய மகன். இவர் அருளுக்கு டிரைவராகவும் உதவியாளராகவும் இருந்து திருவள்ளூர் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட போகிறாரு. இவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருக்காரு. இந்த அருளுக்கும் சதீஷுக்கும் உதவியாளராக வர்றவர் தான் ஹரிஸ். இவர் திமுக, இவர் வந்து அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கடம்பத்தூர். ஸோ இந்த சதீஷ், அருள், ஹரிஸ் இவங்க எல்லாமே நண்பர்கள். பாலு வந்து அருள் தொடர்பு கொண்டதுனால அருளுடைய டிரைவர் சதீஷும் அருளுடைய நண்பர் ஹரிஸும் இவர்களுக்கு உதவியாளராக வர்றாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே திட்டம் சின்னதாக தான் இருக்குது. கொலை செய்யணும், செஞ்சிடலாம், எப்படி செய்யலாம் அதை யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து டீம் ஏ தான் இருக்காங்க. டீம் ஏ.
இந்த டீம் ஏல வந்து இவ்வளோ பேர் வந்த போதும் பொதுமக்கள் சொல்கிறாங்க இல்லை இது பி டீம், இதுக்கு ஏ டீம் ஒன்று இருக்கு, ஏ டீமை கண்டுபிடிக்க வைக்க நாங்கள் ஓய போகிறதில்லை, ஏ டீமை வந்து கண்டுபிடிக்கலைன்னா நாங்களே வந்து பழி தீர்ப்போம் அப்படின்ட்டு ஆம்ஸ்ட்ராங்குடைய 16வது நாளில் சபதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சபதம் எடுத்திருந்தால் ஏ டீமை வந்து காவல்துறை தான் கண்டுபிடிக்கிறதா நியாயம் இல்லையா? ஸோ இதில் வந்து பொதுமக்கள் கேட்டது இது ஏ டீமா அல்லது இது பி டீமா அப்படிங்கிறது தான். இல்லை இது பி டீம், வேர் இஸ் ஏ டீம் அப்படிங்கிறாங்க பொதுமக்களுடைய கேள்வி. இவரெல்லாம் வந்து இந்த டீம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்கிற அளவுக்கு தகுதியும் உயரமும் வெலாசிட்டியும் இல்லாத ஒரு ஆட்கள். இவங்களை காமிச்சு இவங்க தான் குற்றவாளின்னா நாங்கள் ஓய போகிறதில்லை, நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை, நாங்கள் அமைதி அடையலை, மன திருப்தி இல்லை அப்படின்னு வந்து மீண்டும் மீண்டும் கோட்டை நோக்கியும் காவல்துறை நோக்கியும் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து உற்று நோக்கி பார்த்தால் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம், பஞ்சாபில் ஒரு பொதுக்கூட்டம், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொதுக்கூட்டம், இங்கே வந்து இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஊர்வலங்கள், வழக்கறிஞர்களுடைய கூட்டம், அப்புறம் எக்மோரில் வந்து இயக்குனர் ரஞ்சித் என்னங்க போன்றவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஊர்வலங்களையும் போராட்டங்களையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து புதிய தலைவரை யார் நியமிக்கணும் அப்படின்னு மாயாவதி வீட்டில் மிகப்பெரிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இப்போது ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு தலைவராக நியமித்து அவர் கீழே 50 வழக்கறிஞரை போட்டு உண்மையான டீமை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா காவல்துறை, அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து ஹோமுக்கு வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களுடைய கதவை போய் தட்டுறாங்க. அங்கே வந்து எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய சேர்மன் வந்து புறப்பட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவரை கொலை செய்ததனால் நீதி கிடைக்கவில்லை அப்படின்னு தமிழக ஏன் இது முக்கிய வழக்காக கருதப்பட்டு இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தமிழக முதல்வரையும் சென்னை மாநகர காவல்துறையையும் வந்து அவர்கள் தரமானவர்களாக இல்லையா என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. என்னங்க ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான ஒரு காவல்துறை என்று தனது பெயரை வந்து வரலாற்றில் தக்கம் வைத்து கொண்டிருந்த தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெயரை வந்து தக்கம் வைத்து கொள்ளப் போகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, தன்மானத்துக்கு ஒரு கேள்வி, தமிழகத்தினுடைய அரசுக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து காயின் பண்ணப்பட்டதுனால இதுக்கு முக்கிய விடை காண வேண்டியது. இப்போ இது வந்து டீம் ஏ அப்படின்னு வந்து நாங்கள் தான் அப்படின்னு ஆயிட்டாங்க. இந்த டீம் ஏவுடைய உதவியாளர் தான் அஞ்சலை. இப்போ பாலு வந்து பிரேஸ்லெட்டை விற்று 3 லட்சத்திலிருந்து 4 லட்ச ரூபா கொடுத்தாரு. ஏனென்றால் தன்னுடைய அண்ணனுக்காக செலவு பண்ணுறாரு. அஞ்சலை வந்து தன்னுடைய கணவன் இருந்ததுக்காக 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதற்கு மேலும் பணம் கொடுத்துருக்கிறார்கள். மலர்கொடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 10லிருந்து 50 லட்சம் ரூபாயை இந்த எல்லா கூலி கொலையாளர்களுக்கும் வந்து கொடுத்ததாக தகவல் இருக்கிறது. அப்போ மலர்கொடி ஏன் இவ்வளவு பணத்தை வந்து செலவிட வேண்டும்? மலர்கொடிக்கு பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இங்கே தான் வந்து அடுத்த கட்டமாக தொடருது. இங்கே வந்து அருள் ஹரிஹரன் அருளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹரிஹரனை போய் இது மலர்கொடி வந்து அருளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இவ்வளோ நாள் திட்டம் போடுறோம், நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளை சாய்ப்பதற்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் பண்ணால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பெருசாக ஐடியா வரல. இந்த மலர்கொடி வந்து தன்னுடைய மகனுடைய கிளாஸ்மேட்டு ஹரிஹரன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார். அந்த ஹரிஹரனுக்கு சம்போ செந்தில் என்ற ஒரு பாஸ் இருக்கார். அந்த ஹரிஹரன் மலர்கொடியுடைய மகன் பேர் என்ன, அழகுராஜா. மலர்கொடிய மகன் அழகுராஜாவுக்கு ஹரிஹரன் வந்து கிளாஸ்மேட். பெரிய முக்கியமான விஷயம் அது. எப்படி வந்து மலர்கொடியும் ஹரிஹரனும் அறிமுகமாகறாங்க அப்படின்னா, அழகுராஜாவோட கிளாஸ்மேட்டு. ஹரிஹரனுக்கு சம்போ செந்தில் என்கின்ற ஒரு மாஸ்டர் மைண்டோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஹரிஹரன் வந்து அடிக்கடி அழகுராஜாவை பார்க்கறதுக்காக மலர்கொடி வீட்டுக்கு போனபோது மலர்கொடிட்டு சொல்கிறார், ஏதாவது முக்கியமான காரியத்தை முடிக்கணும்னா எனக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கார் சம்போ செந்தில், அவருடைய உத்தரவின் பேர் தான் நாங்களாம் இயங்கிட்டுருக்கோம், எப்பேற்பட்ட காரியத்தை வென்றாலும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அருளை கூட்டிகிட்டு போயிட்டு ஹரிஹரனை அறிமுகப்படுத்துகிறாங்க யார், மலர்கொடி.
அருளில் கூட்டிகிட்டு போயிட்டு மலர்கொடியும் பாலுவும் அஞ்சலியும் ஒரே நேர்கோட்டில் வந்ததுக்கப்புறம் பாலு வந்து எங்ககிட்ட வக்கீல் அருள்னு ஒருத்தருக்காரு, நம்ம கொலை பண்ணிவிட்டு திருவள்ளூருக்கு போயிட்டோம்னா சரண்டர் பண்ணி பெயில் எடுத்துருவார் அப்படின்னு அவ்வளோதான் அவங்க திட்டம். எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அருளும் அஞ்சலை மலர்கொடி பாலு, அருள் அஞ்சலை மலர் பாலு இவங்க 4 பேருமே சேர்ந்து ஹரிகரனை பார்க்கும்போது தான் இந்த திட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. இது பி டீமா ஏ டீமா அப்படிங்கிற முடிவுக்கு இந்த சந்திப்பு தான் ஏற்பாடு செஞ்சுது. ஹரி என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்து திருமாவளவன் சொன்னார்ல, தென் மாவட்டத்தில் மட்டுமே வந்து அரங்கேற்றப்பட்டு வந்த இது போன்ற கூலிக்கொலை மெல்ல மெல்ல நகர்ந்து என்னங்க இந்த மாதிரி கூலி கொலை செய்வதும் ஆர்கனைஸ்டு மர்டரும் திருநெல்வேலி பக்கமே மையம் கொண்டிருந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் மர்டர் மெல்ல மெல்ல நகர்ந்து சென்னைக்கு வந்தது எப்படி அப்படின்னு திருமாவளவன். அப்போ திருமாவளவன் கேட்குற பொழுது சும்மா இவர் நண்பருங்கிறதுக்காக கேட்குறாரு, என்னங்க இவருக்கு வேண்டியவர் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு கேள்வியை கேட்டார், சும்மா ஸ்டாலினை பார்த்து அனாவசியமாக கேட்டார், போலீஸை பார்த்து தேவையில்லாமல் கேட்டார் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் திருமாவளவன் சொன்னது கிட்டத்தட்ட உண்மையாக வந்து சேர்ந்து விட்டது. ஆக இவர் வந்து தூத்துக்குடியிலேருந்து வக்கீலுக்கு படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்து வடசென்னையில் பாத்திரம் தயார் பண்ணுற கம்பெனியும் சாக்லேட் கம்பெனியும் வச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை தொடங்கி வந்தவர் தான் திரு சம்போ செந்தில். சம்போ செந்திலுக்கு வந்து தென் மாவட்டத்தில் எப்படியெல்லாம் அரங்கேற்றினார்கள் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தென் மாவட்டத்தில் எப்படியெல்லாம் பண்ணினாங்களோ அந்த பேட்டர்ன் வந்து முழுமையாக சம்போ செந்திலுக்கு தெரிந்திருக்கிறது. என்னங்க அப்போ இந்த பேட்டர்னை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹரிகரன்ட்ட அவர் சொன்னார். ஹரிகரன் அப்போ தான் வந்து இவங்க 3 பேர்ட்ட சொல்கிறார், எங்கள் தலைவர் வந்து ஸ்கெட்சு கொடுப்பாரு, அந்த ஸ்கெட்ச் படி காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள்கிட்டையும் அஞ்சலை மலர்கொடி பாலுகிட்ட ஹரிகரன் தான் சொல்கிறார். அப்போ அருளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இதில் பார்த்தீங்கன்னா வழக்குரைஞர்கள் வந்து வழக்குரைஞர்கள் ஏ டீமாக இருந்ததுனால தான் இது வந்து பி டீமாக மாறுது. வழக்குரைஞர்கள் இது வரைக்கும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். 1 அருள், 2வது மலர்கொடி, 3வது ஹரிகரன், 4வது சம்போ செந்தில், 5வது சிவா, மாத்தூர் சிவா. இந்த 5 வழக்குரைஞர்கள் தான் இதுக்கு வந்து இப்போ வந்து இதுக்கு மிகப்பெரிய மூளையாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வீழ்த்துவதற்கு மூளையாக செலவு செய்வதற்கு சாதாரண மக்களால் முடியாது என்ற சமூகத்துடைய கேள்விக்கு விடை தான் இந்த 5 வழக்குரைஞர்களும். சார் இப்போ நீதிமன்றத்தில் போய் எல்லாரும் ஆஜர்படுத்தும் போது வந்து ஒரு சிலர் வந்து மாறுபட்ட கருத்தை தெரிவித்தாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது சார். ஏன்னா இவங்களுக்கு இவங்க சம்மந்தம் கிடையாது, ஆனால் இதனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அங்கே வச்சுருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து இல்லை இவங்க கூட நானும் சேர்ந்து தான் போனேன், ஸோ இவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற கருத்தை இங்கே வச்சுருக்காங்க. எதற்கு இப்படி மாறுபட்ட கருத்தை அங்கே நீதிமன்றத்தில் அவங்க சொல்லணும் சார்? யார் இப்போ ஒரு சில பேர் இப்போ சிவாமணி கூட அவங்க என்னன்னா நான் காசு கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அது அவருக்கும் அம்சாக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த கொலைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இன்னொருத்தவங்க அஞ்சலை அருள் அவங்க வந்து நான் கொடுத்தேன், அவங்களும் சேர்ந்து தான் கொடுத்தாங்க, அவங்க எங்களோட பார்ட்னர் தான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி மாறுபட்ட கருத்தை மாறி மாறி நீதிமன்றத்துக்கு மாறி வைக்கிறது காவல்துறை குழப்பறதுக்காக எது மாரி இந்த வழக்கை கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க சார்? உலகத்தில் வந்து இது வந்து ஆர்கனைஸ்டு மர்டர், அவங்களுடைய திட்டம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வது, அதே சமயத்தில் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த வழக்கில் வந்து இப்போ மாறி மாறி சொன்னால் தான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிரூபிக்க முடியாமல் போய் கேஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். இவங்களுடைய திட்டமெல்லாம் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிடணும், 90 நாள் வந்து ரிமாண்டில் வைப்பாங்க, அதன் பிறகு நம்ம மாற்றி மாற்றி சொல்லி வச்சா தான் இந்த ஓட்டையில் வச்சு, ஏன்னா வழக்குரைஞர்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களாம் நீ முதல்ல ஒரு மாதிரி சொல்லு, அப்புறமே வேறு மாதிரி சொல்லு, முதல் நாள் கேட்டால் வேணுமா சொல்லு, இது மாதிரி மட்டும் இன்னொரு தடவை சொல்லு, அப்படி மாறி மாறி சொல்கிற பொழுது நம்ம வந்து ஜெயிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டு மர்டர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உடனடியாக உண்மையை சொல்லிட மாட்டாங்க. என்னங்க காவல்துறை அதனால தான் வந்து கஸ்டடி அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. முதல்ல வந்து 4 பேரை கஸ்டடி எடுத்து விசாரித்தாங்க, அதன் பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் 4 பேரை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. யார் யாரை விசாரித்தாங்க? அதில் வந்து பொன்னைப்பாலு, அருள், ராமு, அவங்க ஹரிகரன், இவங்களை வந்து முதல்ல
எடுத்து விசாரிச்சிட்டாங்க. மறுநாள் வந்து மறுபடியும் வந்து விசாரணை பத்தல. ஏன்னு கேட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவங்கெல்லாம் மாறி மாறி சொல்கிறாங்களே. முத நாள் இவங்க 3 பேர் வந்தால் சொன்னாங்க, அவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இந்த காரில் போனதை சொன்னாங்க. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் காவல்துறை வந்து மறுபடியும் கஸ்டடி எடுத்துச்சு. அப்படி கஸ்டடி எடுக்கிற பொழுது அவன் பொன்னைப்பாலு அருள் ராமு 3 பேருமே வந்து நாங்களாம் வந்து ஏற்கனவே வந்து ஒருவரை வந்து என்கவுண்டர் செய்து விட்டார்கள், எங்கள் உயிருக்கு பயமாக இருக்கிறதுன்னு சொன்னதுனால அவர்களுக்கு 3 நாள். ஆனால் காவல்துறை ஹரிகரனை வந்து 5 நாட்கள் காவல்துறை ஹரிகரனை 5 நாட்கள் காவலில் எடுத்தது. விசாரணை கண்டிப்பாக அவரை விசாரிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் ஹரிகரன் தான் வந்து டீம் ஏவை அறிமுகப்படுத்தி வச்சது. ஸோ இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கி ஏ டீம் ஹரிகரனுடைய வரவுக்கு பிறகு ஏ டீம் பிகம் பி, இவங்க ஏ டீம் ஆயிடுறாங்க. ஹரிகரன் ஏவா மாறிடுறாரு, பாலு டீம் பி டீமாக மாறிடுது. இந்த வழக்கை பொறுத்தவரை ஏ பி சி, சி ஃபார் கேப்டன். யார் அந்த கேப்டன், யார் அந்த ஃபினான்சியர், அந்த கேள்வியோடு அது நிற்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிடுறோம், என்னங்க லோயர் லெவலில் கத்தி எடுத்துகிட்டு போய் ஃபீல்டில் வெட்டிட்டு நாங்கள் போய் கேஸ் வாங்கிட்டு சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்னு சொன்னது பொன்னைப்பாலு அன்கோ. அதனால தான் அவங்க வந்து இந்த கேள்வி தான் வந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் கேட்டாங்க. ஆஜர்படுத்தவர்கள்லாம் உண்மை குற்றவாளிகள் அல்ல, என்னங்க அவர்கள் இவ்வளோ பெரிய திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சமூகம் கேட்குற கேள்விக்கு காவல்துறை சரியான பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை தமிழக காவல்துறை என்பதை காவல்துறை நிரூபித்து கொண்டு வருகிறது இந்த வழக்கில். ஆக இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்து இதை வந்து டீம் பியாக மாறிடுச்சு. இப்போ ஏ, இப்போ சிஆருங்கிறத வந்து கண்டறியப்பட வேண்டும். டீம் ஏ வந்து ஆஜரானவர்கள், டீம் பி வந்து சம்போ செந்தில் டீம். சம்போ செந்திலுடைய டீம் வந்து யாருன்னே தெரியாமல் திரைமறைவில் இருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் தான் வந்து ஹரிஹரன் வழக்கறிஞர், சிவா என்கின்ற வழக்கறிஞர், முகிலன் என்பவர், விஜயகுமார் என்பவர், விக்னேஷ் என்பவர், கிருஷ்ணன் என்பவர், எக்ஸ் ப்ளஸ் டிரைவர். இவங்கெல்லாம் வந்து சம்பவம் எப்படி வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு கார் வந்து திருச்சிக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோமா. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவுடன் கிருஷ்ணனுடைய கார் வந்து திருச்செந்தூருக்கு போச்சு. திருச்செந்தூரில் அதுக்கு பக்கத்து ஊர் தான் தண்டுப்பத்து அப்படிங்கிற ஊர். அந்த ஊர் தான் வந்து சம்போ செந்திலுடைய சொந்த ஊர். ஸோ சம்போ செந்திலுடைய சொந்தக்காரர்களை அங்கே சந்தித்து என்ன டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறது தான் காவல்துறை போய் விசாரிச்சுட்டு. என்னங்க இந்த சியிலிருந்து இந்த பி ஏவுக்கு, இந்த கேப்டன் அப்படிங்கிறவர் பிவுக்கும் ஏவுக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தாரு, அவங்களுக்கு மாஸ்டர் கமாண்ட் யார், இல்லைங்க அப்படிங்கிறது தான் காவல்துறை விசாரிச்சிட்ருக்கு. அது எப்போ முடியும் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு அப்புறமே வந்து திருச்செந்தூருக்கு பயணம் பண்ண 1, 2, 3 நபர்கள் யார், ப்ளஸ் சிசிங் ராஜா அண்டு சம்போ செந்தில். இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 பேரையும் கைது செய்தால் இதனுடைய அடுத்த கட்டம் சி என்பது யார் என்று நம்ம அனைவருக்கும் தெரிய வரும். அன்றைய தினம் ஸ்காட்லாந்து யார்டுக்கு மேல் தமிழ்நாட்டு காவல்துறை சிறந்தவர்கள் என்கின்ற ஒரு வெற்றி கொடியை அருள் ஐபிஎஸ்னுடைய தலைமையில் அந்த 10 பேர் அடங்கிய டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவர்கள் அந்த வெற்றி கொடியை நாட்டும் நாள் வெகு தூரத்தில் இல்லை சார். இது எல்லாத்துக்கும் காரணமான முக்கிய புள்ளி நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அவங்க இன்கேஸ் இப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்படும் சார்? கொலை, அதாவது இந்த ஆர்கனைஸ்டு மர்டராக பார்த்தீங்களா, இதில் வந்து ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கிடைக்கும். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் நிறையா கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களோட சர்வீஸில் நிறையா கேஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து 10ல் ஒரு கேஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா, நம்ம நேற்று தான் போயிட்டு ஸ்பாட்டில் போய் பார்த்துருந்தோம் சார். ரீசெண்டாக போய் நம்ம ஸ்பாட்டில் போயிட்டு எப்படி நடந்துச்சு, என்ன ஏது, எங்கெங்கே சிசிடிவி கேமராக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம்ல. ஸோ இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு நீங்கள் எப்படி ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கன்றத மட்டும் எனக்கு நீங்கள் வரைஞ்சி காட்டணும். பிஎஸ்பி ஆஃபீஸிலேருந்து
அவர் இந்த இடத்துல கார் நிறுத்திட்டு, ஏன்னா இதில் வந்து பைக் மட்டும் தான் வர முடியாது. Taste the Daily. Taste the Daily.